அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவில் 10,000க்கும் மேற்பட்ட வடகொரிய வீரர்கள் உலகப் போராக மாறும் அபாயம். அமெரிக்க விண்வெளிப்படை GPS-39 செயற்கைக்கோளை SpaceX வெற்றிகரமாக ஏவியது. கொலம்பியாவில் விமான விபத்து, MP உட்பட 15 பேர் பலி. டிரம்பின் கிரீன்லாந்து அச்சுறுத்தல், சீனாவுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்த பிரித்தானியா. ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலால் தீப்பிடித்து எரிந்த ரயில், பலர் பலி. உக்ரைனில் தொடரும் அவலம். ட்ரம்ப் கூற்றுக்கு ஈரான் கடும் மறுப்பு, பேச்சுவார்த்தை மறுத்த ஈரான். ஈரான் அதிரடி எச்சரிக்கை, களமிறங்கிய சீனா. சீனாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேருக்கு மரண தண்டனை. இங்கிலாந்தை உலக்கும் சந்திரா புயல், 10,000 வீடுகள் இருளில் மூழ்கின. இந்தூரில் அசுத்த நீரால் பலி எண்ணிக்கை 30 உயர்வு, உள்ளூர் மக்கள் குற்றச்சாட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். வடகொரிய ராணுவத்தினர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக போர்க்களத்தில் குதித்துள்ளதாக வெளிவந்துள்ள செய்திகள் சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வடகொரிய ராணுவத்தினர் ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது போரின் போக்கை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய ஜனாதிபதி புடின் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ஆகியோருக்கிடையே ஏற்பட்டுள்ள நெருக்கமான பாதுகாப்பு உடன்படிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த ராணுவ உதவி பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நவீன ஏவுகணை தொழில்நுட்பங்களுக்கு பதிலாக வடகொரியா தனது வீரர்களை ரஷ்யாவிற்கு வழங்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. வடகொரியாவின் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டங்களை மீறுவதாகவும் இந்த மோதல் ஒரு உலக போராக மாறுவதற்கான அறிகுறி எனவும் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் எச்சரித்துள்ளன. தென்கொரியாவும் இந்த விடயத்தில் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளதுடன் உக்ரைனுக்கு நேரடியாக ஆயுத உதவிகளை வழங்குவது குறித்து பரிசீலித்து வருகின்றது. மொழி குறைபாடுகள் மற்றும் நவீன போர் முறைகளில் வடகொரியா வீரர்களுக்கு உள்ள அனுபவமின்மை சவாலாக அமையலாம் எனவும் ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அத்துடன் வடகொரியா பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை, ஹைவர்சோனிக் ஏவுகணை சோதனை என்பனவற்றை துல்லியமாக இலக்கு வைத்து ஏவியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அமெரிக்காவுக்கும் வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. டெஸ்லா உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைவர் எலான் மஸ்கிற்கு சொந்தமான SpaceX நிறுவனம் அமெரிக்க விண்வெளி படைக்காக GPS-39 என்ற மேம்பட்ட GPS செயற்கைக்கோளை ஏவியுள்ளது. புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கனவரல் ஏவுதளத்தில் இருந்து பால்கன் 9 ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஏவுதலுக்கு பிறகு ராக்கெட்டின் முதல் பகுதி அட்லாண்டிக் கடலில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பலில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. சுமார் 90 நிமிடங்களில் செயற்கைக்கோள் பூமியின் வட்டப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக SpaceX தெரிவித்துள்ளது. GPS-3 வரிசையில் மொத்தம் 10 செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி கடந்த 2018 ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. இதுவரை 9 GPS-3 செயற்கைக்கோள்கள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் கடைசி செயற்கைக்கோள் இந்த ஆண்டு இறுதியில் விண்ணில் ஏவப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொலம்பியாவில் ஏற்பட்ட விமான விபத்தில் 15 பேர் பலியானதாக அந்நாட்டின் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் வருகின்ற தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர் ஒருவரும் விமானத்தில் பயணித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொலம்பியா வெனிசுலா எல்லையில் உள்ள குக்குட்டா நகரிலிருந்து ஒகனாவுக்கு கொலம்பியா அரசின் விமான நிறுவனமான சதேனா புதன்கிழமை புறப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 13 பயணிகளும் 2 விமானிகளும் பயணித்த நிலையில் ஒகானாவில் தரையிறங்குவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்னதாக விமானத்துடனான தொடர்பை கட்டுப்பாட்டு மையம் இழந்துள்ளது. கட்டுப்பாட்டு இழந்த பகுதியில் விமானத்தை தேடும் பணியில் அந்நாட்டின் விமானப்படை ஈடுபட்டு வந்த நிலையில் விமானம் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் பயணித்த அனைவரும் பலியாகியுள்ளனர்.
இந்த விமானத்தில் கொலம்பியா எம்பி டியோஜெனல் குயின்டெரோ மற்றும் வருகின்ற கொலம்பியா தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ள ஹார்லோஸ் சல்சேடோ உள்ளிட்டோர் பயணித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் விபத்துக்குள்ளான குக்கூட்டா மலைப்பகுதியானது வானிலை மாற்றத்தை கணிக்க முடியாத வகையில் அடிக்கடி ஏற்படும் தன்மை கொண்ட ஒரு பகுதியாகும். இந்த பகுதியை கொலம்பியாவின் தேசிய விடுதலை ராணுவ படையினர் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். சீனாவுடன் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நுட்பமான நீண்டகால உறவு ஒன்றை உருவாக்க விரும்புவதாக பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிடம் தெரிவித்துள்ளார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவுக்கு வருகை தந்துள்ள முதல் பிரித்தானிய பிரதமராகிய ஸ்டார்மர் 4 நாள் அரசு பயணத்தின் முக்கிய நாளில் பீஜிங்கில் உள்ள கிரியேட் கால் ஆஃப் த பீப்பிள் வளாகத்தில் ஷி ஜின்பிங்கிடம் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் மட்டுமன்றி கால்பந்து உள்ளிட்ட உரையாடல்களும் இடம்பெற்றன. சீன உலக அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளை அடையாளம் காணவும் அதே நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் குறித்த திறந்த உரையாடல்களையும் நடத்தக்கூடிய ஒரு நுட்பமான உறவை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஸ்டார்மர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த ஷி ஜின்பிங் இரு நாடுகளின் உறவு கடந்த காலங்களில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்துள்ளதாகவும் ஆனால் வரலாற்றின் சோதனையை தாங்கக்கூடிய நீண்டகால கூட்டுறவை உருவாக்க சீனா தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வர்த்தக வரிகள் குறித்த மாறுபட்ட அணுகுமுறைகள், கிரீன்லாந்து தொடர்பான கருத்துக்கள் மேற்கு நாடுகளிடையே நிச்சயத்தன்மை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சீனாவுடன் மேற்கத்திய நாடுகள் மீண்டும் தூதரக நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. அந்த வரிசையில் சமீபத்தில் கனடா பிரதமர் மார்க் கார்னி சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தார். இந்த பயணத்தின் போது பிரிட்டன் விஸ்கி மீது விதிக்கப்பட்டுள்ள சில வரிகளை குறைப்பது குறித்தும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் பிரித்தானிய குடிமக்களுக்கு விசா விலக்கு வழங்குவது குறித்தும் சீனா பரிசீலிக்கும் என ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் பலியாகியுள்ளனர். இதில் வடகிழக்கு கார்கிவ் பகுதியில் தொடர்ந்து மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையான போர் 4 ஆண்டுகளை எட்டியுள்ளது. இதை நிறுத்த அமெரிக்கா தலைமையில் முத்தரப்பு பேச்சு நடந்து வருகிறது. அதில் உடன்பாடு ஏற்படாததால் ரஷ்யா மீண்டும் தாக்குதலை துவங்கியுள்ளது. உக்ரைனின் கார்கிவ், ஒடேசா, டொனெட்ஸ் உட்பட பல நகரங்களில் ரஷ்ய படைகள் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளன. வடகிழக்கு கார்கிவ் பகுதியில் பயணியர் ரயில் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மற்ற இடங்களில் நடந்த தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்ததாகவும் பேச்சு நடந்து வரும் நிலையில் ரஷ்யா அத்துமீறி இருப்பதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் உக்ரைனில் உள்ள நேட்டோவுடன் இணைக்கப்பட்ட ஏவுகணை கடங்களையும் குறிவைத்து ரஷ்ய கடற்படை சிர்கான் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசியும் தாக்குதல் நடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதனை உக்ரைனிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அமெரிக்காவினால் நடத்தப்படவுள்ள தாக்குதல்களை தவிர்ப்பதற்காக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்தை ஈரான் உத்தியோகபூர்வமாக மறுத்துள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு தாம் எந்தவொரு கோரிக்கையும் விடுக்கவில்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கான கோரிக்கையை முன்வைக்கவில்லை. ராஜதந்திரத்தை விரும்பினால் வாஷிங்டன் முதலில் மிரட்டுவதை நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஈரானில் அண்மையில் இடம்பெற்ற போராட்டங்கள் மீதான ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து ஈரான் மீது அழுத்தம் கொடுப்பதற்காக ட்ரம்ப் அந்த பிராந்தியத்திற்கு போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ளார். ஈரான் தற்போது இக்கட்டான நிலையில் இருப்பதாகவும் தாக்குதலை தவிர்க்க அவர்கள் உடன்படிக்கைக்கு வருவார்கள் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் பல்வேறு நாடுகள் இந்த விவகாரத்தில் நல்லெண்ண அடிப்படையில் மத்தியஸ்தம் செய்ய முயற்சிப்பதாகவும் அவர்களுடன் ஈரான் தொடர்பில் இருப்பதாகவும் அமைச்சர் ஆராக்சி ஒப்புக்கொண்டுள்ளார். எனினும் பேச்சுவார்த்தை குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என அவர் கூறினார். மேலும் ராணுவ அச்சுறுத்தல்களை விடுத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துவது ஒருபோதும் பயன் தராது என ஈரான் தெரிவித்துள்ளது. சமமான நிலையில் பரஸ்பர மரியாதையுடன் கூடிய பேச்சுவார்த்தையை தாம் எதிர்பார்ப்பதாகவும் ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் நமது கடற்படை, விமானப்படை, தரைப்படை ஆகியன அனைத்தும் தயாராக உள்ளன என்றும் ஈரான் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 உறுப்பினர்களுக்கு சீன அரசாங்கம் மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது. மியான்மரின் ஷான் மாநிலத்தில் உள்ள ஹோகாங் பிராந்தியத்தில்
குறித்த குடும்பமானது மோசடி மையங்களை இயக்கி வந்துள்ளது. அதாவது மியான்மரின் எல்லைப் பகுதியில் ஆயிரக்கணக்கானவர்களை கடத்தி சென்று அடிமைகளாக்கி இணைய மோசடிகளில் ஈடுபடுத்தி பல கோடி ரூபாய் மோசடிகளில் இக்குடும்பம் ஈடுபட்டுள்ளது. சட்டவிரோத ஆயுத குழுக்களை பராமரித்தல், கொலை சம்பவங்களில் ஈடுபடுதல், வேலைவாய்ப்பு தருவதாக கூறி சீனா மற்றும் ஏனைய நாட்டு இளைஞர்களை கடத்தி சென்று மோசடி மையங்களில் கட்டாயப்படுத்தி வேலை வாங்குதல், இலக்குகளை அடைய முடியாத ஊழியர்களை சித்திரவதை செய்தல், சிறை வைத்தல் முதலீட்டு மோசடிகள் மூலம் சீனாவுக்குள் பாரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தனர். மியான்மர் ராணுவ அரசாங்கத்துக்கு சீனா கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இக்குடும்ப உறுப்பினர்கள் சீனாவுக்கு கடத்தப்பட்டு ஒப்படைக்கப்பட்டனர். சீன நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் இக்குடும்பத்தின் 11 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானுக்கு எதிரான எந்தவொரு முன்கூட்டிய ராணுவ தலையீடு குறித்தும் சீனா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை எச்சரித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உடனடியாக அமெரிக்க ராணுவ கப்பல்கள் மற்றும் வணிக கப்பல்களை தாக்குவோம் என்று கவுதிகள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் இதை செய்வதற்கான தங்களுக்கு வளங்கள் உள்ளன என்றும் கவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் ஈரானிடம் கை வைக்க வேண்டாம், இல்லையெனில் எதிர்பாராத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சீனாவும் அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. அத்துடன் அமெரிக்காவுக்கிடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் தொடர்பாக ராணுவ சாகசத்திற்கு எதிராக சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானிய தலைமை பாதுகாப்படைகளுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்கள் நடத்துவதற்கான விருப்பத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்பு வசதிகளை கைப்பற்ற அவர்களுக்கு உதவுவதும், இங்கிலாந்தில் ஜனவரி மாத தொடக்கத்தில் இருந்தே அடுத்தடுத்த புயல்கள் தாக்கி வருகின்றன. ஹோரேட்டி மற்றும் இங்கிரிட் ஆகிய 2 பெரிய புயல்கள் ஏற்கனவே பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தன. இந்நிலையில் புதிதாக ஒரு புயல் உருவாகியுள்ளது. இந்த புயலுக்கு இங்கிலாந்து வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சந்திரா என பெயர் வைத்துள்ளனர். மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பல மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. பல பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் 300க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை ரப்பர் படகுகள் மூலமாக மீட்கும் பணியில் அந்த நாட்டின் பேரிடர் மீட்புத்துறையினர் ஈடுபடுகிறார்கள். அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. எனினும் விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் வீட்டிலேயே இருக்குமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் நகரம் இந்தியாவின் தூய்மையான நகராக தொடர்ந்து 7 ஆண்டுகளாக தேர்வாகியுள்ளது. இந்த நகரில் மவு, பஹிரத்புரா பகுதிகளில் ஒரு பொது கழிப்பறைக்கு அருகில் சென்ற குடிநீர் குழாயில் கசிவு காரணமாக வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட்ட மாசுபட்ட நீரால் தினமும் உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கானோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இந்த அசுத்தமான குடிநீர் காரணமாக இதுவரை 28 பேர் உயிரிழந்ததாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டினர். இந்த சூழலில் கடந்த வாரம் மீண்டும் அதே பகுதியில் கழிவுநீர் கலந்த அசுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்பட்டதால் 22 பேர் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் பகீரத்புரா பகுதியில் 62 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பலி எண்ணிக்கை 30ஆக உயர்ந்துவிட்டதாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்தனர். மாசுபட்ட தண்ணீர் பிரச்சினை குறித்து விசாரணை நடத்த ஐகோர்ட் முன்னாள் நீதிபதி தலைமையில் ஆணையத்தை மத்திய பிரதேச அரசு அமைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.